எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இனம்பை இல. தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். வான்மறை தந்த வள்ளுவ பெருந்தகையுடைய இரண்டாவதாகிய பொருட்பாலிலே அரசியல் என்ற தொகுதியில் 47வது அதிகாரமாகிய தெரிந்து செயல் வகை என்ற அதிகாரத்தை இன்று ருசிக்க இருக்கிறோம். அழிவதுவும் ஆவதும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக அதனால் முதலில் அழியக்கூடியதும் பின்னர் ஆகி வரக்கூடியதும் கிடைக்கும் மிச்சமும் கருதிய பின்னரே செய்ய வேண்டும். தெரிந்த இனத்தோடு சேர்ந்து எண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல். தொழில் தெரிந்த நண்பர்களுடன் கலந்து எதையும் ஆராய்ந்து செய்பவருக்கு முடிவதற்கு அரிய பொருள் என்று சொல்லக்கூடியது யாது ஒன்றும் இல்லை. ஆக்கம் கருதி முதல் இழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார். வரப்போவதாக கருதும் ஆக்கத்தை எண்ணி செய்துள்ள முதலீட்டையும் இழக்கின்ற முயற்சியினை அறிவுடையவர்கள் ஒருபோதும் மேற்கொள்ள மாட்டார்கள். தெளிவு இதனை தொடங்கார் இழிவு எனும் ஏதப்பாடு அஞ்சுபவர். தமக்கு இகழ்ச்சி தருவதான ஒரு குறைபாட்டுக்கு அஞ்சுகிறவர்கள் ஊதியம் வரும் என்று தெளிவில்லாத செயலை ஒருபோதும் தொடங்க மாட்டார்கள். வகையறச் சூழாது எழுதல் பகைவரை பாத்திப்படுவோர் ஆரோ. ஒரு செயலை பற்றி எல்லா வகையிலும் முற்றவும் ஆராயாமல் செய்யத் தொடங்குதல் பகைவரை நல்ல பயிருள்ள பாத்தியுள் நிலைபெறுவது போன்ற செயலாகும். செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும். செய்யத்தகுந்தது அல்லாத ஒரு செயலை செய்தாலும் பொருள் கெடும். செய்தக்க செயலை செய்யாமையாலும் பொருள் கெடும். எண்ணித் துரிய கருமம் துணிதபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. நன்றாக எண்ணிய பின்னரே ஒரு செயலை செய்ய துணிய வேண்டும். துணிந்த பின்னர் எண்ணுவோம் என்று எதையும் நிலைப்பது குற்றமாகும். ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும். செய்வதற்குரிய வழிகளிலே முயன்று செய்யப்படாத தொழிலானது பலர் துணை நின்று பின்னர் காத்தாலும் கெட்டு போய்விடும். நன்று ஆற்றால் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பு அறிந்து ஆற்றாக்கடை. அவரது இயல்புகளை தெரிந்து கொண்டு அவரவருக்கு தக்கபடி செய்யாவிட்டால் நன்மை செய்வதிலும் கூட குற்றம் உண்டாகிவிடும். எல்லாத எண்ணி செயல் வேண்டும் தம்மோடு கொள்ளாது உலகு. உயர்ந்தோர் இகழ்ச்சியாக நினையாத செயல்களையே ஆராய்ந்து செய்ய வேண்டும். உயர்ந்தோர் தம் தகுதியோடு பொருந்தாதவற்றை ஏற்கவே மாட்டார்கள். இது சென்ற அதிகாரத்திலே சிற்றினம் சேராமை என்றதை பார்த்தோம். சரியானவர்களோடு சேர வேண்டும். அடுத்தது அதை தொடர்ந்து வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்த படிக்கட்டாக தெரிந்து செயல்பட வேண்டும். இது அரசியல்னு வந்ததுனால மன்னனுக்கும் பொருந்தும், வணிகனுக்கும் பொருந்தும், ஒரு விவசாயிக்கும் பொருந்தும், நம் போன்ற சாதாரண இல்லறவாசிகளுக்கும் பொருந்தும். எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னர் யோசிக்க வேண்டும். இதை செய்வதனால் நமக்கு பலன் உண்டா,
இது எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும்? இதை செய்வதால் நம்மை சான்றோர்கள் ஆன்றோர்கள் மதிப்பார்களா? இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் என்ன? இதை ஆராய்ந்து பார்த்து செய்ய வேண்டும். அருமையாக சொல்றார். எண்ணி துணிய கருமம் துணிதவன் எண்ணுவதும் என்பது இழுக்கு. ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால் நன்றாக யோசித்து கொண்டு அதில் இறங்கணும். இறங்கிய பின்பு அதை பற்றி இதில் இறங்கிட்டோமே, இதை செய்வோமா வேண்டாமா, விட்டுருவோமா, வந்துடுவோமா, பாதியில் திரும்புவோமான்னு நினைக்குவது இழுக்கு, கேவலமானது. இதுக்கு மகாபாரதத்தில் ரொம்ப அருமையான இடம். தெரிந்து செயல் வகைங்கிறதுக்கு வள்ளுவன் சொல்ற ஒரு அருமையான இடம் என்னன்னு கேட்டா, கிருஷ்ணன் போய் தூது போனா, அது தெரியும் கதையெல்லாம். தூது போயிட்டோன்னா போர் என்பது உறுதியாகிவிட்டது. உறுதியான உடனே இரண்டு பக்கமும் சேனைகள் அணிவகுத்து நிற்கின்றன. அர்ஜுனன் மகாவீரன், சிதப்பிரஜன்னு பேர் அவனுக்கு. எடுத்த முடிவிலே தயங்காமல் செயல்படக்கூடிய, எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன். இவனுடைய ஒரு மனத்தின்மையை சோதிப்பதற்காக பகவான் என்ன பண்றாருன்னு கேட்டா, ரெண்டு பக்கமும் படை அணிவகுத்தாச்சு. கிருஷ்ணன் ஒரு காரியம் பண்றார். நேர தேரை எடுத்துக்கொண்டு போய், அர்ஜுனன் தேரில் கவசமெல்லாம் பூட்டி கொண்டு வில்லை கையில் ஏந்தி போருக்கு தயாராகலாம். அப்போ கிருஷ்ணன் இவனுடைய சிதப்பிரஜன்னு பேர் வாங்கினானா இல்லையா, இவனுடைய மன திடத்தை சோதிக்கிறதுக்காக அர்ஜுனன்ட்ட சொல்கிறான், நம்ம 18 அக்ரோனி சேனை எதிர்த்த பக்கம் இருக்கு, 11 அக்ரோனி சேனை, நம்மிடம் 7 அக்ரோனி தான் இருக்கு. ஆகவே எதிர்த்த படையினுடைய பலத்தை, படையினுடைய சக்தியை ஒரு சுற்று போய் பார்த்துட்டு வருவோம். அதுக்கு பேர் ஏரியல் சர்வேன்னு பேர். இப்போ அப்படி மொத்தமாக இப்போவும் பண்ணுவார்கள். போர் விமானங்கள் புறப்படும் போது எதிராளியுடைய இதை ரேடார் வைத்து கண்காணிப்பார்கள், அவருடைய படைபலம் எப்படி இருக்குன்னு. நம்ம மோதினா என்ன ஆகும், நம்மால் மோத முடியாதுன்னா அந்த மாதிரி ஒரு படைபலம் அவங்கள்ட்ட ஜாஸ்தி இருந்தாலும் நம்ம சரண்டர் ஆகிடுவோம். அல்லது அதுக்கு தகுந்த மாதிரி வியூகத்தை அமைக்கணும். அதுக்காக ஏரியல் சர்வேன்னு பேர். ஒரு ஏரியல் சர்வே பண்ணலான்னு கிருஷ்ணன் அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போனால் சும்மா இருக்கணும்ல. நேராக பீஷ்மர் முன்னால் நிறுத்தி பீஷ்மரை அறிமுகப்படுத்தலாம். யாருக்கு? அர்ஜுனனுக்கு. இதோ பார், இவர் உன்னுடைய தாத்தா, யாராலும் வெல்லப்படாதவர், வெல்லப்பட இயலாதவர். மேலும் இவர் விஸ்வாமித்ரு என்ற வரம் பெற்றவர். அவருடைய சம்மதம் இல்லாமல் அவருடைய உயிரை எடுக்க முடியாது. இஷ்டப்பட்ட பொழுது தன்னுடைய மரணத்தை வரவழைக்கக்கூடிய வரம் படைத்தவர் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி போறான். இதோ நிற்கிறாரே, இவர் தான் துரோணர். நீ மிக அற்புதமாக அஸ்திரங்களை விடுவதற்கு கற்றுக்கொண்டாயே, இதை கற்றுக் கொடுத்த குருநாதர் இவர். அடுத்து அவள் கொஞ்சம் தூரம் போறார். இதோ நிற்கிறாரே வயது முதிர்ந்த கிருபாச்சாரியார், இவர் தான் உனக்கு பால பாடத்தை சொல்லிக் கொடுத்தவர். உனக்கு அந்த அஸ்திரத்தை எப்படி எடுக்க வேண்டும், வில்லை எப்படி கையிலே பிடிக்க வேண்டும், தர்மசாஸ்திரங்களை எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்த முதல் ஆசான் இவர் தான்.
இதோ நிற்கிறானே அஸ்வத்தாமன், இவன் உன்னுடைய பாலிய சிநேகிதன், உன்னோடு ஓடியாடி விளையாடியவன், சிரஞ்சீவி பட்டம் பெற்றவன், உனக்கு தெரிஞ்ச அத்தனை அஸ்திர சாஸ்திரங்களையும் கற்றவன், துரோணாச்சாரியாருடைய பிரியமான மகன். கொஞ்ச தூரம் தள்ளி போனான். இதோ இருக்கிறானே துரியோதனன், உன்னுடைய சகோதரன். நீ இந்த நிலைமைக்கு வந்ததற்கு காரணமே இவனுடைய பேராசையும் பொறாமையும் முன்கோபமும் தான். கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறான். இதோ இருக்கிறானே கர்ணன், உயர்ந்த குணமுடைய உத்தமன், வாரி வாரி வள்ளி கொடுத்து தர்மவான் என்று பெயர் பெற்றவன். இவனை போரில் யாராலும் வெல்ல முடியாது. உனக்கு தெரிஞ்ச அத்தனை அஸ்திர சாஸ்திரங்களை கற்றவன், தேர் ஓட்டுவதிலே நிபுணன். கொஞ்சம் தூரம் போனால் இவன் தான் சகுனி, பகடை உருட்டுவதில் கெட்டிக்காரன். இவனுடைய பகடையில் வீழ்ந்ததனால்தான் இந்த நிலைக்கு போர் வந்திருக்கிறது. சூழ்ச்சியிலே கெட்டிக்காரன், போர் வல்லமை உள்ளவன். கொஞ்சம் தூரம் தள்ளி போகலாம். இதோ இருக்கிறானே சல்லியன், இவன் உன்னுடைய தாய் மாமன் முறை சந்தர்ப்பவசத்தால் என்று உனக்கு எதிரிலே நிற்கிறார். பெரும் படையை கொண்டவன். இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறான். இதோ இருக்கிறானே பகதத்தன், தொண்டு கிழவன். அவனுடைய கண்கள், அவன் தலையில் ஒரு பட்டாடை கட்டியிருப்பான். தன்னுடைய வயது முதுமையினால் அவனுடைய புருவங்கள் சுருங்கி அவனுடைய கண்ணை மூடி இருக்கும். அதனால் அந்த புருவத்தை கண் தெரியணுங்கிறதுக்காக புருவத்தை உயர்த்தி அதற்கு மேலே ஒரு பட்டு துணியால் வஸ்திரத்தால் கட்டியிருப்பான். வயதிலே மூத்தவன், பெரும் படை உள்ளவன். பகதத்தனுடைய பெரும்படை, யானைப்படை இவனிடம் பெரும்படை உண்டு. அப்படிப்பட்ட அரசன். இப்படி ஒவ்வொருத்தரையாக அறிமுகப்படுத்தி விட்டு இப்பொழுது போர்க்களத்தினுடைய, ஏன்னா இன்னைக்கு நாயகன் நீ தான், உன்னை நம்பித்தான் இந்த போரே நடக்குது. எல்லோரும் உன்னுடைய பாண்டவர்கள் அத்தனை பேரும் உன்னுடைய வீரத்தின் மீதும் உன்னுடைய தீரத்தின் மீதும் உன்னுடைய ஆற்றலின் மீதும் நம்பிக்கை வைத்துதான் போரை துவங்கி இருக்கிறார்கள். நீ வீராவசமாக சொன்ன, போர் வந்தால் நான் பார்த்து கொள்வேன்னு எல்லாம் இதையும் சொல்லிட்டு, நம்ம போரை துவங்கலாமா, சங்கை ஒலிக்கட்டுமான்னு கேட்டான். உடனே அர்ஜுனன் தன்னுடைய கையில் இருக்கிற வில்லை கீழே போட்டான். கிருஷ்ணா, எனக்கு மனக்குழப்பமாக இருக்கு. ஒரு ஆத்திரத்திலும் கோபத்திலும் நான் போர் செய்து என்னுடைய நாட்டை திரும்ப பெற வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் இப்பொழுது என்னை எதிர்த்து நிற்பவர்கள்லாம் யார்? என்னுடைய பாட்டனாராகிய பீஷ்மர். இவரை கொன்று நான் ராஜ்யத்தை அடையணுமா? என்னுடைய ஆச்சாரியனை நான் இந்த போரிலே கொன்று இந்த ராஜ்யத்தை பெற்று நான் என்ன சுகத்தை காணப்போகிறேன்? என்னுடைய பாலிய சிநேகிதனாக என்னோடு ஓடியாடி விளையாடிய அஸ்வத்தாமன், அவனை போரிலே ஜெயித்து நான் என்ன சுகம் காணப்போகிறேன்? இந்த துரியோதனனை நான் போரிலே கொன்று அல்லது வென்று எப்படி என்னுடைய பெரிய தந்தை திருதராஷ்டிரனுக்கு நான் சமாதானம் சொல்வேன்? கர்ணனோடு நான் எப்படி சண்டை போடுவேன்? இப்படி வரிசையாக சொல்லிவிட்டு தன்னுடைய அஸ்தங்கிற கீழே போட்டு, கண்ணா எனக்கு மிகவும் குழப்பமாக இருக்கிறது. இந்த இடத்துல தான் வள்ளுவனுடைய வார்த்தை, எண்ணி துணிய கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. அப்போ கிருஷ்ணன் அந்த இடத்துல பகவத் சீதையை சொல்கிறார். அதில் கர்மயோகத்தை ரொம்ப அழகாக சொல்கிறார். 18 அத்தியாயங்கள், 18 அத்தியாயங்களில் பகவத்கீதையில் ஒவ்வொரு அத்தியாயமும் சிறப்பு தான். ஆனால் அதில் கர்மயோகத்தில் அருமையாக ஒன்று சொல்கிறார். அர்ஜுனா, நீ ஒரு காரியத்தில் இறங்குவதற்கு முன்னால் யோசிக்கணும். நீ இவ்வாறு போர்க்களத்திலே
ஆயுதங்களை தரித்து விட்டு இங்கே வந்து நீ பேசினால் உன்னை இந்த உலகம் பழிக்கும். சுத்த வீரனுக்கு அழகில்லை. நீ விதிக்கப்பட்டபடிதான் நடக்கிறது. இந்த உலகத்தில் யாருமே நிரந்தரம் இல்லை. அழகா கண்ணதாசன் சொல்லுவான், மரணத்தை கண்டு கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன், மானிட ஆத்மா மரணம் எய்தாது மறுபடி பிறக்கும், மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய், வீரத்தில் அதுவும் ஒன்று, நீ விட்டு விட்டாலும் வென்றுதான் தீரும் ஒரு நாள். புண்ணியம் இது என்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே, போற்றுவார் தோற்றவும் தூற்றுவார் தூற்றவும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே சாற்றினான் கண்ணனே மாற்றினான், கண்ணனே கொலை செய்கின்றான். காண்டீபம் எழுக நின் கை வண்ணம் எழுக, இக்களமெல்லாம் சிவக்க வாழ்க. மன்னனும் நானே மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே, சொல்பவன் கண்ணன் சொன்னவன் கண்ணன், துணிந்து நீ போரில் நில் தர்மம் வாழ. அருமையா இந்த கீதையினுடைய சாரத்தை அருமையா எடுத்து கண்ணதாசன் சொன்னான். அதான் வள்ளுவர் அழகா 2 வரியில சொன்னார், எண்ணி துணிய கல்வம் துணிஞ்சவன் செய்வ எண்ணுவோம் என்பது இழுக்கு. அது மாத்திரமல்ல, செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும். ஒரு காரியம் கெட்டு போகணும்னா 2 காரியம் உண்டு, 2 காரணம் உண்டு. செய்யக்கூடாததை செய்தாலும் அந்த காரியம் கெட்டு போகும், செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாவிட்டாலும் அது கெட்டு போகும். எவ்வளவு அருமையான தத்துவம் பாருங்க. செய்யக்கூடாத காரியத்தை எப்ப செய்தாலும் அது கெட்டு போகும். இதுவும் மகாபாரதத்திலே உதாரணம். தர்மபுத்திரன் செய்யக்கூடாத காரியத்தை பண்ணான். தர்மபுத்திரனுக்கு சூதாடும் ஒரு நப்பாசம் உண்டு. இதை பயன்படுத்தி கொண்டே, இந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டே போர் இல்லாமல் இவனை ஜெயிச்சிடலான்னு சகுனி முடிவு பண்ணான். அதனால விருந்தினராக வந்த பாண்டவர்களிலே தர்மபுத்திரனை சூதுக்கு அழைத்தான். ஏதோ பேசி வாக்குவாதம் முத்துறது, ஒரு சண்டை வரக்கூடிய நிலைமை வருது. அப்படி சொன்னான், இப்போ போர் புரியலாமா அல்லது சூதாடலாமான்னா. தர்மபுத்திரன் ஆக போர் புரிஞ்சா நம்முடைய சகோதரர்கள்லாம் ஏற்கனவே காத்துக்கிட்டு இருக்கான். சகோதரர்கள் ஏதாவது சண்டை வந்தமே சண்டைக்கு பயந்து கொண்டு செய்யக்கூடாத காரியமாகிய சூதை ஆடினான். அப்ப செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும். அடுத்தது செய்தக்க செய்யாமையாலும் கெடும். செய்ய வேண்டியது என்னன்னா, இப்ப சத்திரியன் எல்லா வகையான சொத்துக்களையும் இழந்து விட்டான். அப்போ போர் புரிய வேண்டிய நேரம். சத்திரியனுடைய தர்மம் என்ன? போர் புரிந்து தர்மத்தை நிலைநாட்டணும். தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக போர் புரிய தயங்கக்கூடாது சத்திரியன். ஆனா தர்மபுத்திரன் யோசிக்கிறான், இந்த சண்டை வேணுமா? இப்படியே நம்ம நாடை விட்டுட்டு இருந்துட்டோமே, இப்படியே இருந்து பழகிடுவோமே, இப்படியே அனாதையாக நம்ம எங்கெங்கேயோ வெளியே தெரிந்து நமக்கு எதுக்கு இந்த நாடு? இப்படி எல்லாரையும் ஜெயித்து எல்லாரையும் பகைத்து கொண்டு இந்த நாடு எனக்கு வேணுமான்னு கேட்டான். அப்போ தான் கிருஷ்ணன் சொன்னான், நீ செய்யக்கூடாததை செய்யக்கூடாத நேரத்தில் செய்து விட்டாய்.
அதனால இந்த காரியம் கெட்டு போய்விட்டது, நீயும் கெட்டு போய்விட்டாய். இப்போ செய்ய வேண்டியது என்னவென்றால், நீ இப்பொழுது எல்லா வகையான முயற்சிகளையும் செய்துவிட்டு இப்பொழுது போர் தான் உறுதியாகிவிட்டது. இப்போ நீ போரில் இறங்காமல் நீ பின்வாங்கினாய் என்றால் உன்னை இந்த உலகம் சுத்த சத்திரியன் என்று மதிக்காது. நீ நினைப்பதை போல் உன்னை இந்த உலகம் பாராட்டாது. ஏனென்றால் போரிலிருந்து ஒதுங்கி இருப்பது சத்திரியனுடைய வேலை அல்ல. சத்திரியனாக பிறந்தவன் தன்னுடைய கர்மாவை செய்ய வேண்டும். என்ன கர்மா? தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும். அதான் சொன்னா, எதா யதாகி தர்மசிய கிளானிர் பவதி பாரத அபியுஸ்தானம் அதார்மசிய ததாஜானம் சுஜாமியகம். நானே என்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த பூமியில் பிறந்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் கடமை உண்டு. ஆகவே செய்ய வேண்டியதை தெரிந்து செயல்பட வேண்டும். அதுக்காக என்ன சொல்ற, அது பெரிய அரை துணை கொண்டு ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக அதனால் முதலில் அழியக்கூடியதும் பின்னர் ஆகி வரக்கூடியதும் கிடைக்கும் மிச்சமும் கருதிய பின்னரே செய்ய வேண்டும். ஒரு காரியத்தில் இறங்குறதுக்கு முன்னால யோசிக்கணும். இறங்கின பின்பு நடுவில் வந்துட்டு நடுக்கடலில் வந்துட்டு நான் யோசிக்கக்கூடாது ஏன்டா இறங்கிறோன்னு. எப்படியாவது கரையேறத்தான் வேண்டும். அடுத்தது, ஒரு செயலை பற்றி எல்லா வகையிலும் முற்றவும் ஆராயாமல் செய்ய தொடங்குதல் பகைவரை நல்ல பயிருள்ள பாத்தியுள் நிலைத்துவது போன்றதாகும். ஒரு நல்ல பயிர் விளைஞ்சிருக்கு, அங்கே கொண்டு போய் அந்த பயிருக்கு ஆகாத என்னென்ன ஒரு ஆடு மாடுன்னே வச்சுக்குவோமே, அதை கொண்டு நல்லா விளைஞ்ச பயிருக்கு நடுவில் விட்டால் என்ன ஆகும்? அது மேய்ஞ்சி அவ்வளவும் காலி பண்ணிவிடும். அப்பொழுது இரக்கம் பார்க்காமல் அதை அடித்து விரட்ட வேண்டும். இவ்வளோ நாள் பாடுபட்டது பூரா கெட்டு போயிடும். அதே போல செய்வதற்கு உரிகளிலே முயன்று செய்யப்படாத தொழிலானது, தொழிலையும் அது மாதிரி தான். ஒரு தொழிலில் இறங்குறோம், அதில் முன்னால் ஆழ்ந்த தெரிந்தவர்களோடு சேர்ந்து கலந்து அதனுடைய லாப நஷ்டங்களை அது நமக்கு ஒத்து வருமா, நமக்கு அந்த தகுதி இருக்கிறதா, திறமை இருக்கிறதா என்று ஆராய்ந்து அந்த காரியத்தில் இறங்க வேண்டும். அப்படி இறங்காமல், தர்மபுத்திரன் தான் அதுக்கு உதாரணம். தர்மபுத்திரனுக்கு சூதாடணுங்கிற ஆசை உண்டு, ஆனால் சூதாட்டத்தில் கை தேர்ந்தவன் இல்லை. பாரதி சொல்லுவான், பாஞ்சாலி சபதத்தில் சொல்லுவான், எல்லாரும் தர்மனை திட்டுவார்கள், அர்ஜுனன் பொறுக்க முடியாது. அர்ஜுனன் சொல்லுவான், எரிதலால் கொண்டு வா தம்பி, கதிரை வைத்திழந்தானை கையை எரித்திடுவோம்னா. பாரதி எழுதிட்டான். எல்லாரும் பாரதிட்ட போய் கேட்டாங்க, என்ன இப்படி இவ்வளவு கடுமையாக திட்டுற மாதிரி எழுதியிருக்கீங்களே அப்படின்னா. வேற ஒன்றும் இல்லை, துரியோதனனும் தர்மபுத்திரனும் சூதாட உட்கார்ந்தான். ரெண்டு பேரும் சூதாட உட்கார்ந்த உடனே காய் உருட்டணும். துரியோதனன் நான் உருட்ட மாட்டேன்ட்டான். ரெண்டு பேரும் விளையாடுறாங்கன்னு அவங்க தானே விளையாடணும், எனக்கு பதிலாக என்னுடைய மாமன் காயை உருட்டுவான்னா. உடனே சகுனி காயை உருட்டினான். இப்போ தர்மபுத்திரன் சுதாரிக்கணுமா இல்லையா? துரியோதனன் சூதுக்காயை உருட்டின உடனே அதுக்கு பதிலாக சகுனி பகடுக்காயை உருட்டுவான். சகுனி சூதாட்டத்தில் கை தேர்ந்தவன். எனக்கு பதிலாக என்னோட மாமன் சகுனி காயை உருட்டுவான்னா. இவனுக்கும் ஒரு மாமா இருக்கான். யாரு? கிருஷ்ணன். கிருஷ்ணன் இவனுக்கு முறையில் மாமன். இவன் அப்பவே என்ன சொல்லியிருக்கணும், எனக்கு பதிலாக என் கிருஷ்ணன் எனக்கு பதிலாக சூதாடுவான், நானும் உட்கார்ந்துருக்கோம் சமமான, இது ரெண்டு பேரும் சமமாதான விளையாடணும். நான் பொருள் வைக்கிறேன், காய் உருட்டுறது சகுனினா. இவனும் அது மாதிரி நான் பொருள் வைக்கிறேன், எனக்கு என் சார்பாக கிருஷ்ணன் உருட்டுவான்னு சொல்லியிருந்தா மகாபாரதமே திரும்பி இருக்கும் கதை. ஆனால் தர்மபுத்திரன் என்ன நினைச்சான் தெரியுமா? நாமளே ஆடணும்னு நினைச்சான். இவனுக்கு சூதாடணும்னு ஆசை உண்டு, ஆனால் சூது இவனுக்கு தெரியாது. சூதாட்டம்னே பேர் என்னன்னா அது சூது தான். அதனால தான் சூதுன்னே பேர் வச்சான்.
சூதும் வாதும் வேதனை செய்யும்னு சொன்னான் அவையார். சூதும் வரும், பின்னால வள்ளுவன் சொல்லுவான் சூதுல எப்படின்னு, சூதை பத்தி அது வரும்போது நான் இன்னும் தெளிவா விளக்கமா சொல்றேன். ஆகவே பின்னால் வரக்கூடியதை யோசிக்காமல் தர்மபுத்திரன் சூதில் சூதாட்டம் ஆட ஆரம்பித்ததால் அவன் தன்னுடைய நாட்டை இழந்தான். ஆனால் செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும். செய்தக்க எது? இவன் சத்திரியன், தன்னுடைய நாட்டை இழந்து விட்டான். கொடுத்த வாக்குப்படி 12 வருட வனவாசம் 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் முடிஞ்சு விட்டான். கண்ணன் தூது போகிறான், முடியாதுன்ட்டாங்க. ஒரு ஒரு ஊசி முனை அளவு நிலம் கூட தரமாட்டேன்னு துரியோதனன் சொல்லிவிட்டான். கிருஷ்ணன் சொல்லிட்டு வந்துட்டான், அப்போ நீ போரைத்தான் சந்திக்க வேண்டியது வரும்னா சந்திக்க தயார்னுட்டான். இப்போ சத்திரியனாக துரியோதனன் போருக்கு தயார்னு சொல்லிட்டான். இப்போ தர்மபுத்திரன்ட்ட கிருஷ்ணன் சொல்கிறான் நடந்ததெல்லாம். அப்போ தர்மபுத்திரன் கேட்குறான், அவர்கள் பக்கம் யார் யார் இருக்கிறார்கள்னு கேட்டான். பீஷ்மர் என்ன சொன்னார்னா, பீஷ்மர் அஸ்னாபுரத்துக்கு கட்டுப்பட்டவர், ஆகவே அவர் துரியோதனன் பக்கம்தான். துரோணரும் துரியோதனன் பக்கம்தான். கிருபரும் அவங்க பக்கம்தான். இப்படி சொல்லிவிட்டு அங்கே உள்ள எல்லோருமே துரியோதனன் பக்கம் இருக்காங்க. உடனே தர்மன் பார்த்தான், பீஷ்மரை பகைத்து கொள்ளணுமா துரோணரை பகைத்து கொள்ளணுமா, இந்த போர் வேணுமா கிருஷ்ணான்னு கேட்டான். அப்போ தான் கிருஷ்ணன் இதை சொன்னான், நீ செய்யக்கூடாத காரியமாகிய சூதாட்டத்தை அப்பொழுது செய்து விட்டாய். அதிலும் அதான் இந்த இடத்த சொன்னார், சரியான துணை இல்லாமல் ஒரு காரியத்தில் இறங்கக்கூடாது. அவன் துரியோதனன் புத்திசாலித்தனமாக தன்னுடைய மாமனாகிய சகுனியை காய் உருட்ட சொன்னான். உனக்கு தூதுக்கு நான் தேவைப்பட்டேன், சூதுக்கு நான் தேவைப்படவில்லையா? உனக்கு தூது போகணும்னு உடனே கண்ணனை அனுப்புவோம்னு சொன்னியே, சூதாடும் போது இந்த கண்ணனை மனதாலையாவது நினைச்சியான்னு கேட்டான். நினைச்சியா மாத்திரம் இல்லை, கண்ணன் நமக்கு சொந்தக்காரன், மாமன் முறை. அவனுக்கு தெரிஞ்சால் நம்ம கேலி பண்ணுவானே, நம்ம தோற்று போனால் நம்ம கேலி பண்ணுவானே எனக்கு தெரியக்கூடாது என்று நினைத்தாய். பகவானுக்கு தெரியாமல் செய்யக்கூடிய எந்த காரியமும் வெற்றி கிடைக்காது. ஒரு தவறான காரியத்தில் இறங்கினால் கூட பகவான் மேலே பாரத்தை போட்டு, பகவானே வேறு வழி இல்லை, நிர்பந்தத்தால் நான் இந்த காரியத்தை செய்கிறேனே நினைச்சால் பகவான் நம்மை காப்பாற்றுவான். பகவானுக்கு தெரியாமல் ஒரு காரியமும் செய்ய முடியாது. நாம் நல்லதை செய்யும் போது பகவான் சர்வதர்மான் பத்யட்சம் ஆயேகம் சரணம் பிரஜ, கிருஷ்ணன் சொன்னதுதான். எல்லாத்தையும் என்கிட்ட கொடு, நல்லது கெட்டதை எல்லாத்தையும் என்னிடம் ஒப்படைத்து விடு. காயேன வாச்சா மனசேந்திரியைவா புத்தியாத்மனாவா பிரகிருதே சுவாபா கரோமியத்து சகலம் பரஸ்மை ஸ்ரீமான் நாராயணாய் சமர்ப்பயாமி. நாம் செய்யக்கூடிய நற்காரியங்கள், நிர்பந்தத்தினால் செய்யக்கூடிய சில காரியங்களை கூட பகவானிடம் சமர்ப்பித்து விட்டால் அவன் பார்த்துக்குவான். நம்ம ஆபத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய பொறுப்பு அவனுக்கு வந்துடும். ஆகவே தெரிந்து செயல் வகை என்ற அளவில் நிறைய இது இருக்கு. ராமாயணத்திலையும் அதே மாதிரி உதாரணம் இருக்கு. சீதையை கவர்ந்து வரணும்னு முடிவு பண்ணிட்டான் ராவணன். சூர்பனகை ஏற்றி விட்டான். அப்பொழுது அவனுக்கு புத்தி சொல்பவள் யாருன்னு கேட்டா மண்டோதரி சொல்றான். சுவாமி, உங்களுக்கு நான் இப்போ ஞாபகப்படுத்துகிறேன், ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சாபம் இருக்கு, ஒரு பெண்ணால் தான் உங்களுக்கு அழிவுன்னு. ஏற்கனவே ஒரு பெண்ணை நீங்கள் இச்சைப்பட்டு தொடப்பொழுது பொழுது அவள் தீமூட்டி அக்னி பிரவேசம் பண்ணினாள். அவள் சொன்னால், எந்த ஒரு பெண்ணையும் விருப்பம் இல்லாமல் தொட முயற்சித்தால் உனக்கு அந்த பெண்ணால் மரணம் ஏற்படும்.
ஒரு சாபம் இருக்குல்ல சொன்னான். தாரை தடுத்தால் வாலிய, சுவாமி உங்களுடைய தம்பி சுக்ரீவன் உங்களுடைய சண்டைக்கு வரான், நீங்க சற்றும் யோசிக்காம அவனுக்கு சண்டைக்கு போறீங்களே. நான் கேள்விப்பட்ட வகையில சுக்ரீவனுக்கு யாரோ ஒருத்தர் அயோத்தியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ராமச்சந்திர மூர்த்திங்கிறவர் அவருக்கு துணைக்கு வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். எதுக்கு கொஞ்சம் யோசிச்சுக்கோ. உடனே அவனுடைய தாரையை திட்டுறான். தெரியும், திட்டி விட்டு இந்த சுக்ரீவன் என்னை இப்பொழுது வம்புக்கு போருக்கு அழைத்து விட்டான், அதெல்லாம் போகாமல் இருக்க மாட்டேன், அவனை ஒரு கை பார்க்குறேன்னு போனான், இருந்தான். அதை தாரை சொல்லி அழுவா. நான் உங்களை சொன்னேனே கேட்கலையே, அதான் தெரிந்து செயல் வகை வேண்டும். பின்னால் வரும், இன்னும் வரும். தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல்னு பின்னால் அவரே வள்ளுவரே சொல்லுவார். அதனால எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னாலும் யோசிக்க வேண்டும். நேற்று சொல்லும்போது சிற்றினம் சேராமைங்கிறது சொன்னார்ல, சேரக்கூடாதவர்களோட சேரக்கூடாது. ஒரு சேர்ந்துட்டோம், ஒரு செயல் செய்யும் போது அந்த செயலை செய்வதற்கு முன்னால் இதனுடைய பலாபலன்களை எண்ணி செயல்பட வேண்டும். சரி, எண்ணியாச்சு, ஒரு காரியத்தில் துணிஞ்சாச்சு, இறங்கியாச்சு. இறங்கினதுக்கு அப்புறம் என்ன வந்தாலும் சரின்னு பார்த்துக்கணும். எண்ணி துணிக கர்மம், துணிஞ்சவின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. ஒரு காரியத்தில் காரியத்தை செய்யறதுக்கு முன்னால் யோசிக்கணும். இறங்கிட்டு யோசிக்கக்கூடாது. இப்படி பண்ணிட்டோமே, இது நான் செஞ்சுருக்கக்கூடாது, இப்படி வந்திருக்கக்கூடாது, இது மாதிரி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அதனுடைய விளைவுகளை தாங்க தயாராக இருக்கணும். தான் பகவான் கீதையில் சொல்கிறார். அது கீதையில் ஒரு இடத்துல அருமையாக சொல்கிறார். ஏத் வேதோ நானுதிஷ்டந்தி மேமதம் சர்வஜான விமூடான்சான் வித்தி நஷ்டான சேதச. ஒரு தீயில் கையை வைத்தால் அது சுடும். அதே அக்னியை முறையாக பயன்படுத்தினால் அதை கொண்டு சமைக்கலாம். இதை தெரிந்து கொள்ளாதவர்கள் நஷ்டத்தை அடைகிறார்கள். அங்கனமே ஆத்ம தத்துவங்களை அறிந்து அவைகளுக்கேற்றபடி வாழ்க்கை வாழாதவர்கள் நஷ்டத்தையும் கேட்டையும் அடைகிறார்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அதுக்கு விளக்கம் சொல்றார். பூனையானது தனது குட்டிகளை பற்களால் பிடிக்கும் போது அக்குட்டிகளுக்கு தீங்கு உண்டாவதில்லை. ஆனால் அது ஒரு எலியை பிடிக்குமானால் அந்த எலி உடனே இறக்கின்றது. அப்ப ஒரே காரியம்தான். பூனை தன்னுடைய குட்டியும் அதே வாயினால்தான் கவ்வுது. ஆனால் அந்த குட்டியினுடைய பற்கள் குட்டிக்கு அந்த பூனையுடைய பற்கள் தாக்குவதில்லை, ஒன்றும் செய்வதில்லை. ஏன்னா அது எண்ணி துணிகிறது. நம்ம குட்டியை காப்பாற்றணுங்கிற நோக்கத்தில் அதை கவ்வுறதுனால அதனுடைய பற்களோ அல்லது அதனுடைய வலிமையோ அதை ஒன்றும் செய்கிறதில்லை. அதே எலியை பிடிக்கும்போது அந்த பூனை என்ன பண்ணுது? அதனுடைய நோக்கம் இதை கொல்லணும்னே பிடிக்கிறது. ஆகவே அது எலி செத்துடுது. ஆனால் பூனைக்குட்டி சாகாது. அதே வாயில தான் கவ்வுது, அதே மாதிரி தான் கவ்வுது. அப்போ என்னன்னா, மனதிலே எப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதோ, எண்ணி துணிந்தால் அந்த காரியம் எதுவுமே நன்றாக இருக்கும் என்பதை வள்ளுவ பெருந்தகை தெரிந்து செயல் வகை என்ற அருமையிலே நமக்கு விளக்குகிறார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே. ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஜெய. ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய. அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சீரியல்லாதே இறைவா நீதாராய் பறையலோ ரம்பாவாய் எற்றைக்கும் ஏழையல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற நம் காமங்கள் மற்றையிலோ ரம்பாவாய் செங்கன் திருமுகத்தை செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பற்றி இன்புரு ரம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.